செம்ம டேஸ்ட்டு, எறா அதை விட செம்ம டேஸ்ட்டு. நல்லா வாசனை. நான் காட்டேன். இவ்வளோ வைக்கிற மாதிரிடா. இவ்வளோ வைக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு. சரி நான் ஒத்துக்க மாட்டீங்களா? நல்லா இருக்குது. நான் வைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரசம் வந்து நல்லா இருக்கு. மா வீட்டுக்கு போனாலும் நான் தான்மா. அம்மாக்கு க்ளோஸ் வச்சுருவோம். எதுக்கு நான் காட்டவே மாட்டேன். என்ன நினச்சி கடை நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக. பிஸ்கெட்லாம் ட்ரை பண்ணல. இது லைவ் பீஸ் தான் சார். நம்ம மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். போர்டில் வரதான் அந்த போர்டில் வாங்கலாம். ஃப்ரெண்டுங்க போர்டில் ரசம் வாங்கலாம். போர்டே இருக்கு நம்மளுக்கு. நல்ல கடையாக தேடினாலும் நல்ல கடைக்கு வந்துட்டா அது நமக்கு தெரிஞ்ச கடையாக வராது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கலாமா? எப்படி மாதிரி எப்படிங்கம்மா நல்லா இருக்கு. நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு எல்லாம் சிஸ்டர். பாப்பா கிட்ட காலை வச்சு காலை சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய போடு இனிமே நாங்கள் வந்து சென்னை வந்தோம்னா இந்த கடையில் வந்து நாங்கள் சாப்பிடுவோம், கன்ஃபார்மாக சாப்பிடுவோம். ஏன்னா சந்தைக்கு சும்மாவே வர மாட்டோம், அவ்வளோதான். டவுட்ஃபுல் கிடையாது. ஒரு சீ ஃபுட் சாப்பிடணும்னா இங்கே வருவோம் கண்டிப்பாக. நிறைய கடை இருக்கும் போல இருக்கு, பட் வந்து எங்களுக்கு இது புதுசு இல்லை. ஏன்னா எது வந்தோம் சாப்பிட்டுருவோம். இது இங்கே ஒர்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முக்கியமாக மீன் சாப்பிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா. அதான் சொன்னா இல்லை நடுவில் ஈஸிங்க அப்படி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அவங்க மசாலாம் கஷ்டப்படும். இந்த மாதிரி வந்து வேற மாதிரி இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், அவங்க வந்து யூடியூப் பார்த்து சமைக்கல. இந்த மாதிரி யூடியூப் பார்த்து ஆன் பண்ணிட்டு அவங்க எதோ போடல. ஓகேவா? யூடியூப் பார்த்து இப்போ சமைக்கிறவங்க இருக்கிறாங்க, நல்லா சமைக்கிறாங்க. 10 யூடியூப் பார்த்து இது பார்த்துட்டு ஏதோ ஒன்று செய்கிறாங்க. சரி அதான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு போகிறேன், மீன் வாங்கி தரேன், நீங்கள் என்ன பண்ணுங்க சமைங்க, நான் சாப்பிட்றேன். நீங்கள் எப்படி சமைக்கிறீங்க மட்டும் நான் பார்க்குறேன். என்ன ஈஸியாக நோட்ட சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி செய்யுங்க நான் பார்க்குறேன். அதான் பார்க்குறேன். உங்கள் அப்பா சாப்பிட்டா அதுதானே நீ மட்டும் மீன் குழம்பு செஞ்சுன்னா ஒரு தடவை சாப்பிட்ற. இதை வந்து 3 தடவை வாங்கிக்கிறேன். ஆமாம் 3 தடவை சாப்பிட்றேன். எனக்கு தெரியாதா ஒரு கிண்ணம் இருந்தா பொருள் கொஞ்சம் குழம்பு ஊற்றின்னு போயிடலாம். நல்லா இது நைட்டுக்கு உதவும். வாங்கிடுவோம்.